மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. பாபிலோனிலே சிறையாக கொண்டு போகப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை கர்த்தரை பற்றி பாட சொல்லும் போது அவரோட பாட்டுல ஒரு வரி அவங்க சொல்றாங்க, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதா. எருசலேம்னா லிட்ரலா அது ஒரு இடமா மாத்திரம் நம்ம நினைக்க கூடாது. அதோட ஸ்பிரிச்சுவல் கன்கார்டன்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு புரியணும். கர்த்தரை மறந்தா, ஆண்டவரை மறந்தா, இம்மட்டும் நமக்கு உதவி செய்து நம்மளை நடத்தினவரை மறந்தா என் வலது கை என் தொழிலை மறப்பதாக. Because as far as Bible is concerned, வலது கை என்று சொல்லப்படும் போது it represents honor, it represents strength. அது பலனை குறிக்கிறதாக இருக்கிறது, அது மகிமையை குறிக்கிறதாக இருக்கிறது. அது அவன் சொல்றாங்க, எருசலேமே நான் உன்னை மறந்தால் சிம்பிளா என் வலது கை இன்ஆக்டிவா மாறட்டும், அததான் செயலிழந்து போகட்டும் என்று அவங்க பாடுறாங்க. பைபிள்ல திரும்ப திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது ஒரு காரியத்துக்காக தான். அவர்கள் என்ன மறந்துட்டாங்க, அவங்க என்ன மறந்து போனாங்க. they did not remember me. அவங்க என்ன நினைச்சுக்கல, அவங்க என்ன மறந்துட்டாங்க. ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி இங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, எப்படிப்பா அவங்கள நான் மறப்பேன்? என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, அவர் உனக்கு செய்த எல்லா நன்மைகளையும். ஹalleluya. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. நன்றி சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. மறப்பேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. சேர்ந்து எல்லாரும் ஆண்டவரை பாடு. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேன். கருவினிலே கண்டவரே நல்லவரே, உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே நல்லவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா,
நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா. உங்க கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. மறப்பேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வே. சொல்றவங்க மாத்திரம் சத்தமா, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. தாழ்வினிலே நினைத்தவரே தயபரரே உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைத்தவரே தயபரரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா. சொல்லலாமா? நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஏசப்பா உமக்கு நன்றி, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. மறப்பேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீ, உமக்கு நன்றி. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா. நன்றி சொல்லலாமா? நன்றி நன்றி ஐயா, நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வே. மறப்பேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வே. முடிஞ்ச கையை உயர்த்தி நான் நிற்பதும் நிம்மாகாததும் உங்க கிருபைதா. கிருப கிருப கிருப. நான் நிற்பதும் ஆகாததும்
உங்க கிருபதா. ஓ சத்தமாய் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபதா, உங்க கிருபதா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபதா. கடைசிய கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, நன்றி 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 இயேசுவே, நன்றி. நன்றி 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 ஐயா, நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. எத்தனை பேர் உங்க கையை தட்டி இன்னைக்கு ராத்திரி சந்தோஷமா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை மறக்க முடியுமா? உங்களை மறந்து வாழ முடியுமா ஆண்டவரே? நீ தான் துதித்து பாடிட பாத்திரர். நீ துங்கவன் இயேசுவின் நாமம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அற்புதமே உம்முடைய வழி நடத்துதல், ஆனந்தமே பரமானந்தமே. அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. எத்தனை பேர் சத்தமா ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமே நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமே நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே.
என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்தால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நான் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நான் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நான் சேர்ந்தெல்லாரும் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நான் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நான் சத்தமாய் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நான் கையை தட்டி சத்தமாய் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நான் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நான் அல்லேலூயா துதி சாற்றிடு. கையை நல்லா தட்டி எத்தனை பேர் சந்தோஷமா என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழிகிறதுன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. எவ்வளோ அவரை ஆராதிச்சாலும், எவ்வளோ அவரை பாடினாலும், எவ்வளோ அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டாலும் திகற்றதே இல்லை. சொல்லுங்க, திகற்றதே இல்லை, திகற்றதே இல்லை. வேற எல்லாம் இந்த உலகத்துல ஒரு பாயிண்ட்ல அது என்ன ஆகுதுன்னா திகட்டி போயிடுது இல்லை. ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் செல்வி ஜெயலலிதா பத்தி சொல்லும்போது, once when she loves a food, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சிருச்சுன்னா கண்டினியூஸாக 20 days 30 days அதே என்ன செய்வாங்களாம், செய்ய சொல்லிக்கிட்டே அதே ஃபுட்டை திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. ஒரு மாதம் 20 நாள் அப்படி சாப்பிட்டு அது திகட்டி போய் இதுக்கப்புறம் அதை பல வருஷம் சாப்பிட மாட்டாங்களாம். அந்த திகட்டி போகிற அளவுக்கு தினமும் அவங்களோட மெனுவில் அந்த ஃபுட் ஐட்டம் இருந்துகிட்டே இருக்குமா. அவங்களோட பயோகிராஃபியில் அப்படி எழுதியிருக்கிறாங்க அவங்கள பற்றி எழுதும்போது. அப்போது இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா திகட்டி போயிடுது. ஆனால் ஆண்டவரை எவ்வளோ பாடினாலும், ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும், எவ்வளோ தடவை அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டாலும் திகற்றதில்லை. மாறாக அது தித்திக்குது. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லு. ஹalleluya. உங்களுக்கு திகட்டுதா, தித்திக்குதா? அவரோட பேரை சொல்ல சொல்ல, அவரை பாட பாட எனக்கு தித்திக்குதுன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. தித்திக்கும் கொம்பு தேனே உம்மை எத்திக்கும் சொல்லுவேனே, தித்திக்கும் கொம்பு தேனே உம்மை எத்திக்கும் சொல்லுவேனே, ஜீவன் தந்த உம்மத்தானே, ஜீவன் தந்த உம்மத்தானே, ஓயாம பாடுவேனே, தினம் ஓயாம. கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து, தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குட்டியே, தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே, தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குட்டியே, தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். பாடலாம் எல்லாரும். தித்திக்கும் கொம்பு தேனே
ஜீவன் தந்த உமத்தானே ஓயாம பாடுவேனே, தினம் ஓயாம பாடுவேனே. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசுக்கு பிறந்து வந்த குட்டியே. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவ போக்க பிறந்து வந்த குட்டியே. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். வெள்ளை கட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். நெஞ்சில் நிறைஞ்ச செல்லமே, பசுபால் போல வெள்ளை உள்ளமே. நெஞ்சில் நிறைஞ்ச செல்லமே, பசுபால் போல வெள்ளை உள்ளமே. வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, எங்களை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. உம்மை வாழ்த்தும் போது இன்னல் நீங்குமே, உம்மை வாழ்த்தும் போது பாடலாமா எல்லாரும் சேர்ந்து. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த குட்டியே. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். வெள்ளை கட்டியே தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். வெள்ளை கட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். மண்ணில் வந்த மாணிக்கமே, உம கண்ட கண்கள் பூரிக்குமே. மண்ணில் வந்த மாணிக்கமே, உம கண்ட கண்கள் பூரிக்குமே. தேடி வந்த கோடி இன்பமே, எங்களை தேடி வந்த கோடி இன்பமே. உம்மை பாட பாட உள்ளம் பொங்குமே, உம்மை பாட பாட பாடலாமா சேர்ந்தலாரும். தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த குட்டியே. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். வெள்ளை கட்டியே தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த குட்டியே. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். மண்ணில் வந்த மாணிக்கமே, உம்மை கண்ட கண்கள் பூரிக்குமே. மண்ணில் வந்த மாணிக்கமே, உம்மை கண்ட கண்கள் பூரிக்குமே. தேடி வந்த கோடி இன்பமே, எங்களை தேடி வந்த கோடி இன்பமே. பாட பாட உள்ளம் பொங்குமே, யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த குட்டியே. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். வெள்ளை கட்டியே தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் பாவம் போக்க பிறந்து வந்த குட்டியே. தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். வெள்ளை கட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. எந்திரிச்சு நின்னு இன்னைக்கு ராத்திரி சந்தோஷமா ஆண்டவர் அவரை நினைக்கும் போதே சந்தோஷம்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஹல்லேலூயா. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவர் என்னுடைய ஆண்டவர். என்னை பெருக்கமா என்னை மாற்றுகிறவர் என்னுடைய ஆண்டவர். ஏன் என் உள்ள சந்தோஷப்படுது?
ஏன் உள்ளம் மகிழ்ந்து பாடுது? ஏன் உள்ளம் என் பிரச்சனைகள்லாம் முடியறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கம்பீரமா அந்த ராஜாவை கொண்டாடுது? நாகும் தீர்க்கதரிசி சொல்றாரு, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையுமானவர். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். என்ன அவருக்கு தெரியும். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே இப்ப இருக்கிற என்னுடைய நெருக்கம் இல்ல, இந்த நெருக்கத்திலிருந்து என்னை ஒரு பெரிய பெருக்கத்திற்குள்ளாக, விசாலத்திற்குள்ளாக என்னை கொண்டு போகிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். அவருடைய தோள்கள்ல நான் இருக்கிறேன். அதுதான் சந்தோஷம். தகப்பனுடைய தோள் மேல ஏறி இருக்கிற பிள்ளை எந்த பயமும் இல்லாம சந்தோஷமா நம்பிக்கையோட தைரியமா எங்க அப்பா தோல்ல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட என்ன செஞ்சிருக்குன்னா, எந்த ஆபத்து வந்தாலும் எங்க அப்பா பார்த்துக்குவார். நான் அவரோட தோள் மேல இருக்கேன். ஒரு உலக பிரகாரமான தகப்பனுடைய தோல்ல ஏறி உட்காரும் போதே ஒரு பிள்ளைக்கு அவ்வளவு தைரியம் வரும்னா, சர்வவல்லமை உள்ள நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர், அவர் நம்மை தூக்கி சுமக்கிறவர், அவருடைய தோள்கள் மேல நாம் இருக்கும்போது ஒரு பெரிய தைரியம் நமக்கு வருது. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்ற? ஹல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர். இன்னொரு தடவை எல்லாரும் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர். மெதுவா கைகளை தட்டி, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவர். சேர்ந்தலாரும் சத்தமாய், நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரப்பா, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே,
நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசி குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் கரங்களை உயர்த்தி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. 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 ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. எத்தனை பேர் அவர் தோள் மேல இருக்கிறத தெரிஞ்சு சொல்றீங்க? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். என் வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சவால்கள் இருக்காண்டவரே. ஆனா எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. நன்றி இயேசுவே. எப்படிப்பட்ட தெய்வத்தை நானும் நீங்களும் இன்னைக்கு ராத்திரி ஆராதிக்கிறோம். நிகரே இல்லாதவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவருடைய தோள்கள் மேல நான் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை. எனக்கு பயம் இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க கரங்களை உயர்த்தி. யாபேஸ்க்கு அந்த புரிதல் வந்த போது அவன் தன்னுடைய இஸ்ரவேலுடைய தேவனாகிய கர்த்தரை பார்த்து சொன்னான், எனக்கு ஒண்ணு தெரியும், எங்க அம்மா எனக்கு ஒருவேளை நான் துக்கத்துல பிறந்த என்ன பெத்தேன்னு சொல்லி யாபேஸ் எனக்கு பேர் வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் என்னை பெருக செய்கிறவர், என்னை எல்லைகளை விரிவாக செய்கிறவர், தம்முடைய கரத்தை என் மேல் வைத்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்க அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளுகிறவர். இஸ்ரவேலின் தேவனின் விண்ணப்பத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு தெரியும், அவர் நிகரே இல்லாத சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. நிகரே இல்லா தேவன், இணையில்லாத இனிமையும், இரக்கம் செய்யும் தகப்பன், இரக்கத்தில் ஐஸ்வர்ய. இப்படி பாடி முடிக்க போற ஆண்டவரை பார்த்து, நீர் நிகர் இல்லாதவர் ஆண்டவரே. ஆயுள் முழுவதும் உம்மை துதிப்பேன், உம்மை கொண்டாடுவேன், உம்மை மறக்க மாட்டேன். மாறாக உம்மை துதித்து கொண்டே இருப்பேன். சொல்லலாமா கரங்களை உயர்த்தி? நிகரே இல்லா தேவன், இணையில்லாத இனிமையும், இரக்க
இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் என் ஜீவப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ என் ஜீவப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் மகிமை. கடைசி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. நன்றி ஆண்டவரே, நிகரற்ற உம்மை, குறைவுகளை போக்குகிற உம்மை, நிறைவுக்குள்ளாக எங்களை நடத்துகிற உம்மை இந்த சாயங்கால வேளையில் நாங்கள் சேர்ந்து ஒருமித்து நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த எங்களை விட்டு கொடுக்கிறோம். எல்லா மகிமை உமக்கு ஒருவருக்கே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3 தொடங்கி 9 வரை உள்ள வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு சம்பவம் இந்த பகுதியில் எழுதியிருக்கிறது. நமக்கு நல்லா தெரியுங்கிறதுக்காக அதில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற புதிய ஆலோசனைகளை நம்ம இழந்து விட வேண்டாம். ஆகவே நம்ம கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் நிச்சயமாகவே சுதந்தரிப்போம். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹalleluya சொல்கிறீங்க? ஹalleluya. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3 தொடங்கி 9 வரை உள்ள வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும்
ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தீரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திருப்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்க? Hallelujah. I just like the third verse and the மூன்றாவது வசனம். Why are we sitting here until we die? நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? நாம இப்படியே இருந்து சாக வேண்டியது என்ன? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? நான் இப்படியே இருந்து சாக வேண்டியது என்ன? நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது. I'm in a season of transition. Like என்னுடைய பிள்ளைங்களை நான் கையில் எடுத்து வளர்த்தின பசங்க இப்போது நின்னா கொஞ்சம் என்னோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி பையன் வளர்ந்துட்டு வர ஒரு ஸ்டேஜில் I'm in a transition stage. Like I have to teach him so many values. நிறைய விஷயங்களை என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. So many things. How to live holy, எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது, எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறது, எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது, எப்படி ஒரு 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 ரெஸ்பான்சிபிளான ஒரு பையனா, ஒரு பொறுப்புள்ள ஒருத்தனா. சில சமயம் என் ரெண்டாவது பையன் ஏதாவது சொன்னாலும் அவன் ஏதாவது பண்ணாலும் அவனை சொல்லிட்டு இவனை சத்தம் போடும்போது, நீ பெரிய பையன், அதனால் நீ ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக என்ன செய்யணும், ஒரு பொறுப்புள்ளவனா நீ நீ நடந்துக்கணும். அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி நடந்துக்கிறது, எப்படி மற்றவங்களை மதிக்கிறது, எப்படி ப்ரேயர் பண்ணுறது, ஒரு முடிவை எப்படி ஜெபிச்சு எடுக்கிறது, ஒரு 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 உயரிய சிந்தையோடு எப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஐ யூஸ் டு டெல் ஹிம் எவ்ரி டைம். இப்போது அதிகமாக அவனை டியூஷனுக்கு இடையர்பாளையம் கிட்ட என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா அவனோட மேக்ஸ் டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஸோ ஒரு 15-20 நிமிஷம் பைக்கில் வரும்போது டெய்லி ஒரு பாடம் என்ன செய்யணும்னா ஒரு 15-20 நிமிஷம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. as they are growing up we are discussing so many things. நிறைய விஷயங்களை என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. முடி வெட்டுறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து சகலத்தையும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்படி இல்லைடா, இப்படி பண்ணு, இப்படி செய்யு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. we are discussing so many things. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ அவங்க சின்ன பசங்களாக இருந்தபோது அவங்களோட நான் என்ன பேசினனோ இப்போ அது மாறி இப்போ அவன் ஒரு வாலிப பிராயத்தை ஒரு 15-16 வயசு அவன் தொடர ஒரு பையனாக மாறும்போது இப்போது பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு விஷயங்களை என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா பேச வேண்டியதாக இருக்குது. அப்படி சமீபத்தில் என் பசங்க ஒரு ரெப்யூட்டட் ஸ்கூலில் படித்தாலும் தே ஸ்டடி இன் எ ரெப்யூட்டட் ஸ்கூல், ஒரு நல்ல மதிப்பு இருக்கிற ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க. லைக் வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ், ஒருத்தனுக்கே வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா கட்டுற அளவுக்கு ஒரு ரெப்யூட்டட் ஸ்கூலில் தான் என்ன செய்கிறாங்கன்னா படிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஸ்கூலில் சமீபத்தில் ஒரு 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 பிரச்சனை அரைஸ் ஆச்சு. ஸோ அந்த பிரச்சனை தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளும் என்ன செஞ்சிச்சுன்னா ரைஸ் ஆச்சு. அங்கே இருந்த ஒரு மாஸ்டர் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை மொலஸ் பண்ணினதா என்ன செஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் ஃபைல் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை எவ்வளவோ அதை வெளியில் வராமல் கவர் அப் பண்ணாங்க. பட் விஷயம் வெளியில் வந்துச்சு. அந்த விஷயம் அது சூடு பிடிச்சி நல்லா பறந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே அடுத்தது ஒரு பையன் ஒரு பொண்ணை டீஸ் பண்ணிட்டதா சொல்லி நான் ஒரு தடவை அவங்க ஸ்கூலுக்கு ஏதோ ஹால் டிக்கெட்டுக்காக சைன் பண்ணுறதுக்காக இப்போ சமீபத்தில் போயிருந்த போது போலீஸ் ஜீப் எல்லாம் நின்று, இன்ஸ்பெக்டர்லாம் நின்று, லேடி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு போய் என்கொயரி பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. அதில் பார்த்த உடனே பயம் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து இப்போ இன்றைக்கி ராத்திரி வண்டியில் வரும்போது இன்னொரு புது அட்வைஸை என்ன செய்ய வேண்டியதுன்னா, ஆஸ் யூ க்ரோ அப், இப்போ அவனுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். ஆனால் அவனுக்கு நான் ஒன்று சொன்னேன்,
ஸ்கூலுக்கு போ, எல்லாரோடையும் பேசு, எல்லாரோடையும் பழகு, தனியாக இருக்காத. பட் எப்போ ஒருக்கா இவங்க பேசுறது சரியில்லைன்னு உனக்கு தெரியுதோ, இங்கே நாம் இருந்தால் நமக்கு பிரச்சனைன்னு உனக்கு எப்போ தெரியுதோ, இங்கே நாம் இருந்தால் நாமளும் சிக்கிக்குவோன்னு உனக்கு எப்போ தெரியுதோ, அப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது அந்த இடத்த விட்டு நீ கிளம்புறது தான் உனக்கு நல்லது. அந்த இடத்துல நீ என்ன செய்வ? அது வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாரு, அவங்களோட பேசு, அவங்களோட பழகு, எல்லாம் பண்ணு. பட் எப்போ ஒருக்கா அவங்களோட நீ நிற்கிறது உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கும், உன்னை ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டி விடும், உன்னை ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் கொண்டு போய் உன்னை டைப் பண்ணி உன்னையும் விட்னஸாக கொண்டு போய் நிப்பாட்டிடும் அப்படின்னு நீ நினைக்கிற மாதிரியான இடம் வரும்போது அவங்கக்கிட்ட என்ன சொல்லணும்னா, பாய் சொல்லிவிட்டு அப்புறமா பார்க்கலான்டான்னு சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிரு, கிளம்பிடு. அதுதான் அவனுக்கு நான் சொன்ன அட்வைஸ். அந்த 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 மூமெண்ட்டுக்கு மேலே அங்கே இருக்கிறது உனக்கு பிரச்சனைன்னு நீ நினைக்கும் போது, உனக்கு புரியும் போது, பிகாஸ் நீ ஒரு பெரிய பையன், ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு சிக்கல்னு நீ நினைக்கும் போது அந்த இடத்த விட்டு நீ கிளம்பிடுறது உனக்கு நல்லதுன்னு என் பையனுக்கு சொன்னேன். ரொம்ப ஈஸியாக நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த அட்வைஸை கொடுத்துட்றோம். உனக்கு சரியில்லாத இடத்த விட்டு என்ன செஞ்சிடு, கிளம்பி போயிரு, உனக்கு பிரச்சனை வர இடத்துல நிற்காத, உனக்கு அந்த இடம் உனக்கு ப்ராப்ளமாக வரும், உனக்கு மரியாதை இல்லை, உனக்கு அங்கே ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு வெளியேறின்னு சின்ன பசங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குற நாம, ஹவு ஆஃபன் நமக்கு ஒரு நிலை, நமக்கு ஒரு சூழ்நிலை இது சரியில்லை, இப்படியே இருக்கக்கூடாதுன்னு நம்ம மண்டை மூளைக்கு நல்லா தெரிஞ்சாலும் பல தடவை அதுலேயே ஸ்டக் ஆகி அங்கேயே நாம் எத்தனை வருஷமாக ஒரே நிலைமையில், ஒரே அளவில், ஒரே ஹைட்டில் சில ஆட்களை விட்டு விலகாமல், சில இடங்களை விட்டு விலகாமல், சில உறவுகளை விட்டு விலகாமல், சில வேலைகளை விட்டு விலகாமல், சில சூழ்நிலைகளை விட்டு விலகாமல் அங்கேயே எத்தனை வருஷமாக நம்ம டேரா போட்டு உட்காந்துருக்கோம். இன்னைக்கு ராத்திரி சிலதெல்லாம் நம்ம சுதந்திரிக்கிறவங்களாக மாறணும்னா, நாம் இந்த நாட்களில் கேட்டுக்கொண்டே வருகிறபடி சிறந்ததை சுதந்திரிக்கிறவங்களா நம்ம மாறணும்னா, அந்த அன்காட்லி பிளேசஸ்ல இருந்து ஆண்டவர் விரும்பாத இடம்னு தெரிஞ்சும் நாம் அங்கே சிக்கி கிடக்கிறோம். நான் இங்கே இப்படி இருக்கிறது எனக்கு மரியாதை இல்லை, எனக்கு மதிப்பில்லை அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இடத்துலயே தொடர்ந்து நாம் தங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலைமையில் நாம் இருக்கிறது சரியில்லை, இது நம்மளோட தகுதியை விட ரொம்ப கீழான நிலைமையில் இருக்கிறோம். நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தத்தை விட, நமக்கு இருக்கிற தரிசனத்தை விட, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திட்டத்தை விட ஒரு கீழான நிலைமையில நம்ம குடும்பத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த இடத்துலயே நம்ம ரொம்ப வருஷமா செட்டில் ஆகி உட்கார்ந்துட்டோம். ஆண்டவர் இங்க இருக்காத, இப்படி இருக்காத, இந்த நிலைமையில இருக்காத, இந்த அளவுல இருக்காத, வெளியில வான்னு எத்தனையோ முறை ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாருன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம அது குடுந்து வெளியில வராம நம்ம போராடி அங்கேயே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். சாட்டிஸ்ஃபைடா இது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தகுதிக்கு, உயரத்துக்கு கொஞ்சம் கூட வேல்யூ இல்லாத, தகுதி இல்லாத ஒரு நிலைமையில நம்ம லைஃப் இப்போ போய்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சதுக்கு அப்புறமும் அதுலேயே திருப்தியாகி அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது தப்பு. அப்போது கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் போது, கிளம்ப வேண்டிய சில இடங்களை விட்டு, சில சூழ்நிலைகளை விட்டு நாம் கிளம்புறது நமக்கு நல்லது. அதனால தான் இன்னைக்கு ராத்திரி இந்த 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்தில் வருகிற பெயர் குறிப்பிடப்படாத இந்த அனானமஸ் 4 லெப்பர்ஸ், நமக்கு பெயர் தெரியாத இந்த 4 குஷ்டரோகிகளை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் நமக்கு முன்பதாக கொண்டு வந்து வைத்து அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லி கொடுக்க விரும்புகிறார். ஹே, நீங்கள் சிறந்ததை சுதந்திரிக்க வேணும்னு விரும்பினீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையானது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய பல காரியங்களில் ஒரு முக்கியமான காரியம், இது உங்களுக்கு தகுதியானது இல்லை, இந்த நிலைமை உங்களுக்கு சரியா இல்லை, உங்கள் மேலே இருக்கிற வாக்குத்தத்தத்துக்கும் உங்கள் மேலே இருக்கிற என்னோட தரிசனத்துக்கும் உங்களுக்கு நான் காண்பித்திருக்கிற சில திட்டங்களுக்கும் நீங்க இருக்கிற நிலைமைக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லை. நீங்க சேர்ந்திருக்கிற ஆட்கள், நீங்க செய்யற வேலை, நீங்க வச்சிருக்கிற கூட்டணி, இதெல்லாம் இதோட ஒத்து போகலன்னு உங்களுக்கு தெரியும் போது கிளம்பிடுறது நல்லது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிளம்ப வேண்டிய நேரத்துல என்ன செஞ்சிருங்க, கண்டிப்பா கிளம்பிருங்க. இது நான் நீங்களும் கிளம்ப வேண்டிய நேரம். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்றீங்க? எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடிடாதீங்க, இன்னொரு 20 நிமிஷம் மாத்திரம் இருங்க. இது நீ முன்ன பார்த்த உடனே நாங்கள் நினச்சோம் கிளம்ப வேண்டிய நேரம்னு அப்படி முடிவெடுத்துக்காதீங்க. இன்னொரு தடவை சொல்லுங்கள், இது கிளம்ப, உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறத விட, ஏன்னா அடுத்தவங்களுக்கு சொல்கிறது எப்போவுமே ஈஸி, பார்த்துக்கோங்க. நமக்கு நாமளே சொல்லுங்கள், இது நீ கிளம்ப வேண்டிய நேரம். சொல்லுங்கள், இது நீ கிளம்ப வேண்டிய. ஆமாம், நம்ம இந்த கான்டெக்ஸ்ட்டை பார்த்துடலாம். கிமு 800களில்
நமக்கு தெரிந்தபடி இஸ்ரவேல் 2 ராஜ்யமாக என்ன செய்யப்பட்டதுன்னா பிரிக்கப்பட்டது. 10 கோத்திரத்தார்கள் ஒன்று சேர்ந்து சமாரியா பட்டணத்தை தலைநகரமாக வைத்து இஸ்ரவேல் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். 2 கோத்திரத்தார் ஒன்று சேர்ந்து எருசலேமை தலைநகரமாக வைத்து அவர்கள் யூதா என்று என்ன செய்யப்பட்டார்கள்னா அழைக்கப்பட்டார்கள். இப்படி இருக்கிற ஒரு காலத்தில் இந்த கிமு 800ல் இந்த 10 கோத்திரத்தார் ஒன்று சேர்ந்து சமாரியாவை தலைநகரமாக வைத்து இஸ்ரவேல் என்கிற பேரில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த போது பெனாதாத் அப்படிங்கிற ஒரு சீரியன் என்ன செய்யறான்னா இந்த இஸ்ரவேலை முற்றுகையிடுகிறான். இந்த இஸ்ரவேலுடைய ராஜ்யத்தை, இந்த நார்தன் கிங்டம் அவன் என்ன செய்யறான்னா அவன் தாக்குகிறதற்கு வருகிறான், முற்றுகை போடுகிறான். அந்த நாட்டில் இருந்த மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி படி அந்த நாடு முழுவதையும் என்ன செய்யறான்னா அவன் முற்றுகை போட்டு எதுவுமே எல்லாம் சப்ளை பண்றான். தண்ணி சப்ளையை கட் பண்றான், கரண்ட் சப்ளையை கட் பண்றான், அப்படி வச்சுக்கலாம். சாப்பாடு சப்ளையை கட் பண்றான். உள்ள எந்த ஆகாரமும் என்ன ட்ரேடிங் இருக்காது, இங்கிருந்து வெளியில கொண்டு போக முடியாது, வெளியிலிருந்து உள்ள கொண்டு வர முடியாது. அப்படி ஒட்டுமொத்த நகரமே என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா இந்த சமாரியா பட்டணம் முழுவதுமாக முற்றுகை போடப்பட்டு பெனாதாத்னாலே சீரியர்களாலே முழுவதுமாக முற்றுகை போடப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு பெரிய முற்றுகையில் அந்த ஜனங்களை அடக்கி வச்சிருக்கிறான். அதனுடைய விளைவு நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சபடி ஒரு பெரிய கொடூரமான பஞ்சம் சமாரியாவில் வந்துடுது. சொல்லுங்க, என்ன வருது? பஞ்சம் சமாரியாவில் வந்துடுது. ஒரு கொடூரமான பஞ்சம். 3 வருஷம் ஜனங்கள் படாத பாடுபடுறாங்க. தேர் அண்டர் ஸ்டார்வேஷன், தேர் அண்டர் டீஹைட்ரேஷன். அவங்க பல உபத்திரவங்களை அந்த பஞ்சத்தினுடைய காலத்தில் 3 வருஷமா அதை அனுபவிக்கிறாங்க. சொல்லுங்க, எத்தனை நாளாக அனுபவிக்கிறாங்க? அப்படி 3 வருஷமா அவங்க பஞ்சத்தினுடைய நடுவில் இருந்து அந்த சூழ்நிலைக்குள்ள அவங்க போராடிக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த 4 குஷ்டரோகிகளை பற்றி இந்த 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் தொடங்கும் போது குஷ்டரோகிகளாகிய 4 பேர் ஒலிமுக வாசல்ல இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. குஷ்டரோகம்ங்கிறது ஒரு தோல் சம்பந்தமான ஒரு வியாதி. இட் இஸ் a ஸ்கின் டிசீஸ். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படி ஒருத்தங்களை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா எங்கள் ஹோமில் அப்படி ஒரு லெப்ரசி இருந்து ஸ்டேஜ் 2ன்னு நினைக்கிறேன், அப்படி இருந்த ஒரு பாட்டியை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கள் ஹோமில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இட் இஸ் எ ஸ்கின் டிசீஸ். ஸோ அவங்கள அட்மிட் பண்ணணும்னு வந்தபோது நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்கள சேர்த்தலாமா, அது நமக்கு ஏதாவது வந்துடுமா, அவங்களுக்கு நம்ம வேலை செய்து விட முடியுமா, அப்படியெல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் எ ஸ்கின் டிசீஸ். அந்த தொழு நோய், அந்த குஷ்டரோகம் ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுடைய நரம்பு மண்டலங்கள் எல்லாம் என்ன ஆயிரும்னா டேமேஜ் ஆயிரும். அந்த குஷ்டரோகம் ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னா அந்த பாட்டிக்கு 2 கண்ணுமே தெரியாது, 2 கண்ணும் தெரியாமல் போயிடும். அந்த குஷ்டரோகம் இருக்கிறவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு என்னவா இருக்கும்னா சிரமமாக இருக்கும். அவங்கள நேராக படுக்க வச்சா பதறுவாங்க, வேண்டாம் என்ன சரிச்சு படுக்க வைங்க. குஷ்டரோகம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யுதுன்னா அவங்கள ஒரு டிசபிலிட்டிக்குள்ள, அவங்களோட இயலாமைக்குள்ள கொண்டு போகும். அது 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்லாம் வரும்போது அவங்களோட மூக்கிலிருந்து ரத்தம் என்ன செய்யும்னா வழிய ஆரம்பிக்கும். யூதருடைய கலாச்சாரத்தின்படி இந்த குஷ்டரோகம் என்பது ஒரு தொற்று வியாதியாக என்ன செய்யும், கண்டேஜியஸ் இட் இஸ். பழைய ஏற்பாட்டில் இதற்கென்று நியமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 5ஆம் அதிகாரம். இதெல்லாம் குஷ்டரோகம் இருக்கிற ஒருவர் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், அவங்க தே ஷுட் பி குவாரண்டைன்ட் அவுட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு என்ன செய்யும். இப்போ நமக்கெல்லாம் கொரோனா வந்த போது எப்படி நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளே அடைச்சு உட்காந்துருந்தோமோ அதே மாதிரி இந்த குஷ்டரோகம் இருக்கிறவங்களுக்கு அப்படி லேவியராகம புஸ்தகத்தில், எண்ணாகம புஸ்தகத்திலாம் அவங்களுக்கு எழுதியிருந்தாங்க. என்னன்னா இந்த குஷ்டரோகம் இருக்கிறவங்க இவங்க ஊருக்குள்ளே வராமல் பொது ஜனங்களோட நடக்காமல் இவங்க என்ன செய்யணும்னா ஊரை விட்டு ஒதுங்கி ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கணும். ஏன்னா இது ஒரு தொற்று வியாதி, பரவர வியாதியா இருக்கிறதுனால, பிளஸ் மூக்கில் இருந்து ரத்தம் வழிகிறதாக இருக்கிறதுனால, பொதுவாக யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவங்க ரத்தத்தை தீட்டாகவே பார்க்க ஆரம்பித்தார்கள். அதனால தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய சம்பவங்கள், அந்த உதிரப்போக்குகள் எல்லாம் அவங்க அதை தீட்டா அசுத்தமாக அவர்கள் பார்க்க, யூதர்களுடைய கலாச்சாரத்திலேயே அவங்க அதை அப்படிதான் பார்த்து கொண்டிருந்தாங்க. இவங்களுக்கு குஷ்டரோகம் ரொம்ப இருக்கிறதுனால, மூக்கு வழியாகவும் ரத்தம் வழிகிறதுனால இவங்க என்ன செய்யணும்னா ஒதுங்கி இருக்கணும். யாராவது நடந்து வந்தா இவங்க தெரியாம பட்டணத்துக்குள்ள எப்பவாவது உள்ள வர வேண்டியது வந்துருச்சுன்னா தீட்டுன்னு என்ன செய்யணும்னா அலறணும். ஐயோ அசுத்தம், நான் தீட்டா இருக்கிறேன், நான் அசுத்தமா இருக்கேன்னு என்ன செய்யணும்னா, ஒருவேளை அந்த நாள்ல இருந்த குஷ்டரோகம், அந்த நாட்கள்ல நாம வாழ்ந்து நமக்கு குஷ்டரோகம் இருந்தா, முதல் வாரத்தில் பேச வேண்டிய பேச்சா அப்படின்னா, ஒருவேளை அந்த நாட்களில் நாம் வாழ்ந்துட்டு நம்ம குஷ்டரோகம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளோட நிலைமையை அனௌன்ஸ் பண்ணணும்.
இது ரொம்ப கொடுமை பாருங்க. நம்ம நிலைமைய நமக்கு மட்டுமே தெரியுறதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கே நம்ம நிலைமையை யோசிச்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை 10 பேருக்கு தெரிகிற மாதிரி அனௌன்ஸ் பண்ண இமேஜின் யோசித்து பாருங்க. உங்க ரோல் உட்கார்ந்துருக்கிறவங்க கிட்ட உங்களோட நிலைமை என்னன்னு நீங்க அப்படியே சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்க அனௌன்ஸ் பண்ணி கத்தி அறிவிக்கணும்னு இருந்துச்சுன்னா, உங்கள் பக்கத்தில் யாருமே என்ன செய்ய முடியாது. நம்ம பக்கத்தில் யாருமே நம்மளோட உண்மையான நிலவரத்தை சொன்னால், ஐயோ இவன் பக்கத்துலையா, ஐயோ இவ பக்கத்துலையான்னு என்ன செய்வோம்னா ஒதுங்கிக்குவோம். இவங்க ஸ்டிக்மடைஸ்ட், அவங்கள கீழ்த்தரமாக நடத்தினார்கள். தேர் ஆஸ்ட்ரசைஸ்ட், அவங்கள ஒதுக்கி வைத்தார்கள், வெறுத்தார்கள், அவங்கள தள்ளி வைத்திருந்தாங்க. அவங்க பட்டணத்துக்குள்ள ஒரு காலம் என்ன செய்யக்கூடாதுன்னா, எப்படி அவங்க எதிர்த்து அப்படி வரும்போது யாராவது அம்மா அப்பா குழந்தை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா, அவனை பார்க்காத தலை குமின்னு சொல்லியே என்ன செய்யணும், கூட்டிட்டு போனோம். காரோட கண்ணாடி பக்கத்தில் வந்து நின்று ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாத மாதிரி பாட்டு கேட்டுட்டு காருக்குள்ளே என்ன செஞ்சுருக்கணும், உட்காந்துருக்கணும். இல்லை அதான் மீறி சில ஆட்கள்லாம் ஆர்எஸ்புரமில் ஆனதாஸில் இறங்கி போனால் ஒரு ஜண்டாமுகி ஏட்ட குள்ளமாக ஒரு பொண்ணு ஓடி பின்னாடி சார் பின்னாடியே வரும். அதுக்கிட்ட ஒரு தடவையும் தப்பிக்கிறதே பெரிய பாடாக இருக்கும். அப்போ ஒரு நாள் கண்டுபிடிச்சி அதுக்கு சொன்னேன், நான் கேஷே யூஸ் பண்ணுறது இல்லாமல் எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான்னா, அதுவும் போனை வச்சிருக்கு, கொடுங்க சார் நானும் வாங்கிக்கிறேன் என்ன செய்யுது. அப்புறம் அதுக்கிட்ட அதை சொல்லியும் தப்பிக்க முடியல. அப்புறம் இது ஹோமுக்குங்க அப்படிங்க இப்படிங்க, நானே ஹோம் தான் நடத்துறேன், உனக்கு ஏதாவது 10 ரூபா வசூல் இருந்தால் எனக்கு கூட நான் வாங்கிட்டு போறேன்னு செய்ய வேண்டியது. இது அந்த மாதிரியான ஒரு நிலைமை. அவங்கள பார்த்தாலும் பார்க்காத மாதிரியான ஒரு, அவங்களோட யாருமே புழங்க சேர நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த 4 குஷ்டரோகிகள் அவங்க பேசுகிறத நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஒட்டு கேட்குறோம். அதை தான் இன்னைக்கு நம்ம வாசித்தோம். அவங்க என்ன பேசினாங்கிறத நம்ம என்ன செஞ்சோம். ஒரு கான்வர்சேஷன் போது ஒருத்தன் சொல்கிறான், டே ரொம்ப பசிக்குதுடான்னு. இன்னொருத்தன் சொல்கிறான், என்ன பண்ணுறது எனக்கும் ரொம்ப பசிக்குது. இன்னொருத்தர் சொல்கிறான், என்னடா பண்ணுறது தெரியலையே. இன்னொருத்தர் சொல்கிறான், என்ன பண்ணுறது எனக்கும் ஒன்றும் தெரியல. உள்ள சமரியாவில் போனாலும் அங்கேயே அவங்களே, நாம் பிச்சைக்காரங்கன்னா அவங்க நம்மகிட்டே பிச்சை எடுக்கிற நிலைமையில் அவங்க என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா, அவங்க உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரிலடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன், எனக்கு ஒரு ஐடியா வருது, எனக்கு ஒரு யோசனை வருது, ஆனால் நான் சொல்லுவேன், என்னை யாரும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்னா ஒரு ஐடியாவை சொல்கிறான். நாம் இங்கே இருந்தாலும் சாக போகிறோம், பட்டணத்துக்குள்ளே போவோம் என்றாலும் அங்கேயும் சாக போகிறோம், எப்படியும் சாக போகிறோம். நாம் ஏன் நம்முடைய எதிரியோட பாளையத்துக்குள்ளே, சீரியருடைய பாளையத்துக்குள்ளே நம்ம ஏன் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கணும்? இங்கே இருந்தாலும் சாக போகிறோம், உள்ளே போனாலும் சாக போகிறோம், நாம் ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு என்ன செய்கிறான், ஒரு ஐடியாவை ஒருத்தர். ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். எய்தர் 2 of the things is going to happen. ஒன்று, அவங்க நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளை வாழ வைக்க போகிறாங்க, இல்லையா நம்ம போனோம்னா நம்மளை குத்தி கொன்று நம்மளை தூக்கி வீச போறாங்க. அவங்களே நம்மளை கொல்லலைனாலும் நாமளே எப்படியும் என்னத்தான் போறோம், சாகத்தான் போறோம். ஏன்னா இங்க இருந்தாலும் நமக்கு சாப்பாடு இல்லை, ஆகவே நமக்கு சாகத்தான் போறோம். ஸோ ஐ கேம் டு அ கன்க்ளூஷன். ஒருத்தன் சொன்னா, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன், நான் இங்க இருந்து சாக போறது இல்லை, நான் இங்கிருந்து சாக போறதில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எனக்கு நல்லது இல்லை, என் கதை இப்படி முடியக்கூடாது. நான் இங்கே உட்காந்து சாவு எனக்கு வர்றதுக்காக நான் இங்கே உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நான் எந்திரிச்சு அதை அங்கே எதிர்த்து அப்படி சீரியருடைய பாளையத்துக்குள்ளே நான் போக போகிறேன். ஏன்னா எனக்கு இப்போ ஒன்று புரியுது, இது நான் கிளம்ப வேண்டிய நேரம். எத்தனை பேர் புரிஞ்ச ஒரு அமைன்ஸும். இங்கே இருந்தாலும் சாக போகிறோம்டா, அங்கே போனாலும் சாக போகிறோம். அங்கே போனால் அவங்க இன்னும் சாப்பாடு கொடுத்து வாழ வைக்கட்டும், இல்லைன்னா கொல்லட்டும், ரெண்டில் ஏதோ ஒன்று. ஆனால் மொத்தத்தில் எப்படியும் சாக போறோம். ஆனா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இப்படி இருந்து சாகிறதுக்கு தயாரா இல்ல, இங்க இருந்து சாகிறதுக்கு தயாரா இல்ல, என் கதையை இப்படி முடிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல, என் வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு அளவுல போய் நான் இங்கேயே உட்கார்ந்து மரணத்துக்காக காத்திருந்து சாக நான் தயாராக இல்ல. மாறாக நான் எழுந்து அங்க சீரியருடைய ராணுவத்துக்குள்ள போக போறேன். ஏன்னா எனக்கு இப்போ ஒண்ணு புரியுது, இது நான் கிளம்ப வேண்டிய நேரம். எத்தனை பேர் புரிஞ்சு சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? இன்னைக்கு ராத்திரி நமக்கும் இதே தான். நாம் இப்படியே காலம்பூரா வாழ்க்கை முழுவதும் நம்ம ஒரே அளவில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்காம, நாம் சிலதெல்லாம் சுதந்திரிக்கணும், சிலதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். இந்த 4 பேரும் புறப்பட்டு போனாங்க பாருங்கள். புறப்பட்டு போனதுனால அவங்களுக்கு அங்கே என்னெல்லாம் கிடச்சிச்சு, வெள்ளி, பொண்ணு, ட்ரெஸ்ஸு எல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சுச்சு, அங்கே அவங்க சுதந்திரிக்கும்படிக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா, இன்னைக்கு ராத்திரி நாம் இந்த 4 குஷ்டரோகிக்கிட்ட இருந்து ஒரு 3 பாடத்தை மாத்திரம் ஈஸியாக சிம்பிளாக கற்றுக்கிட்டு நாம் இந்த இடத்த விட்டு கடந்து போக போகிறோம். ஏன்னா இது நமக்கும் கிளம்ப வேண்டிய நேரம். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்கிறேன்? ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. நம்பர் 1, நமக்கு நம்மளோட நிலைமை இருக்குது பாருங்கள், நம்மளோட சூழ்நிலை இருக்குது பாருங்கள்.
முதல்ல நம்ம சூழ்நிலையை நம்ம ஹானஸ்டாக ஒத்துக்கணும். எனக்கு என்ன பிரச்சனைங்கிற என்னோட சிச்சுவேஷனை, என்னுடைய சூழ்நிலையை நேர்மையாக ஒத்துக்கணும். சொல்லுங்கள், நேர்மையாக என்ன பண்ணணும்? கொஞ்சம் அதைவாது சத்தமாக சொல்லுங்களேன். நேர்மையாக ஒத்துக்கணும். சத்தமாக சொல்லுங்கள், நேர்மையாக. சிலதெல்லாம் நம்ம சுதந்திரிக்க முடியாத படிக்கு, பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு, நம்மளை ஒரு சாவின் விளிம்பில், இல்லைன்னா பஞ்சத்தின் விளிம்பில், அழிவின் விளிம்பில் நம்மளை வாழ வைக்கிறது எது, நம்மளை இருக்க வைக்கிறது எது அப்படின்னா, மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்கிற பொய் இல்லை, நமக்கு நாமளே சொல்லிக்கிற பொய் தான். நாம் நிறைய விஷயத்தை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு, அனுபவிக்க முடியாத படிக்கு, வாழ முடியாத படிக்கு, சாவின் விளிம்பில், பஞ்சத்தின் விளிம்பில் நாம் இருக்கிறதுக்கு காரணம் மற்றவன் என்னை பார்த்து என்ன பொய்யா சொல்கிறாங்கிறது இல்லை, எனக்கு நானே சொல்லிக்கிற பொய். சொல்லுங்கள், எனக்கு நானே சொல்லிக்கிற. இதை விட மோசமான ஒன்று வேற ஒன்றுமே இல்லைங்க. சரியில்லாத ஒன்றை சரியாக தான் இருக்குன்னு போய் சொல்லிக்கிறோம். சரியாக இருக்கிற ஒன்றை சரி இல்லைன்னு போய் சொல்லிக்கிறோம். என்னோட ஹானஸ்டாக ஒத்துக்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமைன் சத்தமாக சொல்லுங்க. சம்டைம்ஸ் நமக்கு நிறைய பொய் என்ன செய்கிறோம், நிறைய பொய் சொல்கிறோம். ஒத்துக்கிறவங்க, ஹானஸ்டாக ஒத்துக்கிறவங்க, நாமளே நம்மளை ஏமாற்றிக்கிறோம். இருக்க வேண்டாததை இருக்கட்டும் பரவாயில்ல, இருக்க வேண்டியதை போகட்டும்ங்கிறோம். நான் ஹானஸ்டாக ஆன ஒன்றே தான் அப்படி சரியில்லாத ஒன்று, டிஸ்ஃபங்க்ஷனலாக குழம்பி போய் கிடக்கிற ஒன்று, இதெல்லாம் சகஜம் தாங்க, இதெல்லாம் சாதாரணம் தாங்க, விசுவாச வாழ்க்கையில் இதெல்லாம் நார்மல் தாங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறோம். இது நல்லது இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இல்லை இது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறோம். இது திருந்தாது, இது மாறவே மாறாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இல்லை இது திருந்திரும், இது மாறிடும், இவங்க சரியாயிருவாங்கன்னு என்ன செய்கிறோம். இப்படி நமக்கு நாமளே சொல்லிக்கிற பொய் தான் நாம் சிலதெல்லாம் சுதந்திரிக்க முடியாத படிக்க அழிவின் விளிம்பில் பஞ்சத்திலிருந்து சாகிறதுக்கு முதல் காரணம் என்னவா இருக்கும்? நமக்கு நாமளே சொல்லிக்கிற பொய். சொல்லுங்க, நமக்கு நாமளே. ஏன்னா என்னோட பிரச்சனை என்னங்கிறத நான் கரெக்டா லேபிள் பண்ணலைன்னா, நேம் பண்ணலைன்னா, அது மேலே என்னால் கண்ட்ரோல் அதிகாரத்தை என்ன செய்ய முடியாது. இப்போ நம்ம அத்தனை பேர் இங்கே இருக்கிறோம். உங்களை ஒருத்தரை கூப்பிடணுன்னா உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா தான் உங்களை நான் என்ன செய்ய முடியும். அப்போ தான் நான் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். சும்மா இந்தாமா ஏ அப்படின்னு எதிர்நீச்சலில் வர குணசேகரனாட்ட இந்தாமா ஏன்னு கத்தினேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எந்த அம்மாவை கூப்பிட்றானே தெரியாமல் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, திருப்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது உங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டா தான் அது உங்களை என்ன செய்ய முடியுதுன்னா, நான் உங்களை தான் அப்படின்னு நான் என்ன செய்ய முடியும். அப்போ என் வாழ்க்கையில் நான் சிலதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு, நான் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் எனக்கு நானே சொல்லிக்கிற போய். ஏன்னா என்னோட பிரச்சனை என்னங்கிறத நான் சரியாக லேபிள் பண்ணுறதில்ல. அதோட பேர் என்னன்னு, ஆதாம கர்த்தர் சிருஷ்டித்து ஆதாம கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு எல்லாத்து மேலேயும் உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன், எல்லாத்து மேலேயும் என்ன செய்கிறேன். ஆனால் இது மொத்தத்து மேலே நீ அதிகாரம் எடுக்கணும்னா உனக்கு இருக்கிற முதல் அசைன்மெண்ட் என்னென்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வை. இதுக்கெல்லாம் என்ன பண்ணு, முதல்ல பேர் வை. இப்போ சும்மா இந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா என்ன செய்யுது, அதுக்கு யானை, சிங்கம், நாய், பன்னின்னு பேர் வச்சா தான் என்ன செய்ய முடியும். பன்னி இங்கே வா, நாய் இங்கே வான்னு என்ன செய்ய முடியும், கூப்பிட முடியும். அப்போது எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்துட்டு அவனுக்கு கொடுத்த முதல் அசைன்மெண்ட் என்னென்னா, எல்லாத்துக்கும் பேர் வைப்பா. ஏன்னா ஒரு பேர் இல்லைன்னா யூ கே நாட் கண்ட்ரோல். நீங்கள் அதுக்கு பேர் வைக்காம அந்த சிச்சுவேஷனை உங்களால் என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் அதனால தான் கடந்த நாட்களில் ஃபாஸ்டிங் பேரில் ரொம்ப வேதனையோடு சொன்னேன். ஒரு சகோதரி ஒரு 30-40 வயசுக்குள்ளே காலம்பாளையத்தில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இறந்துட்டாங்க. என்ன பிரச்சனைன்னே என்ன செய்யறதில்ல, ட்ரேஸ் பண்ணல, பிரச்சனையை தெரிஞ்சுக்கல. அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கணும்னா என்ன பிரச்சனைக்காக ஜெபிக்கிறது. இப்போ பல சமயம் பாரு, ஜெபிங்க எங்களுக்காக ஜெபிங்க பாங்க, எதுக்கு ஜெபிக்கிறதுன்னு என்ன செய்யறது இல்லை, நமக்கு கடைசி வரைக்கும் தெரியறதே இல்லை. அதை மாத்திரம் நம்மகிட்ட சொல்றதே இல்லை. அப்போ நம்முடைய சூழ்நிலையை நேர்மையா, இது என்னோட நிலைமைங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா ஒத்துக்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும். இவங்க 4 பேர் அதைத்தான் செஞ்சாங்க. நாம இங்கிருந்து சாக வேண்டியது என்ன, இங்கிருந்தாலும் சாவோம், அங்கே போனாலும் சாவும். அந்த நிலைமையை ஒத்துக்கிறாங்க பாருங்க. நமக்கு இங்கிருந்தாலும் சாவு, அங்கே போனாலும். இங்கே ஒன்றும் நல்லா இருக்கிற மாதிரி, இங்கே ஜீவன் இல்லை, எதிர்காலம் இல்லை, நம்பிக்கை இல்லை, சாத்தியம் இல்லை, ஏதாவது சரியாகிற மாதிரி ஒன்றத்தையும் காணோம். ஏதாவது மாறுமானா மாற்றத்துக்குரிய ஒரு சின்ன அடையாளத்தை கூட காணோங்கிறத நேர்மையாக அவங்க 4 பேர் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. நாம் இங்கிருந்தாலும் சாவோம், உள்ளே போனாலும் சாவோம்னா அவங்களுடைய சூழ்நிலையை நேர்மையாக என்ன செஞ்சுட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி ராத்திரி நாமளும் சிலதெல்லாம் சுதந்திரிக்கணும்னா நம்முடைய சிச்சுவேஷனை நேர்மையாக ஒத்துக்கணும். முதல் நாம் சரியில்லாததை சரி இல்லைன்னு சொல்லுங்கள், சரி இருக்கிறத சரி இருக்குன்னு சொல்லுங்கள்.
வேணுங்கிறத வேணும்னு சொல்லுங்க, வேண்டாததை வேண்டான்னு சொல்லுங்க, விளக்க வேண்டியதை விளக்குங்க. அதை வச்சுக்கிட்டேன் பரவாயில்லன்னு சொல்லாதீங்க. அதை லேபிள் பண்ணி நேம் பண்ணி இதுதான் என்னோட சிச்சுவேஷன் என்ன செய்யுங்க, ஒத்துக்கோங்க. சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணுங்க. 3 வருஷமா இவங்க அந்த 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 சமாரியாவில் பஞ்சம் 3 வருஷமா இருக்கு. 3 வருஷமா இவங்க அங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. 3 வருஷமா வராத ஒரு ஞானோதயம் திடீர்னு இப்ப அவங்களுக்கு தோன்றதுனால அவங்க 4 பேரை இன்னைக்கு ராத்திரி கூப்பிட்டு, அது என்ன திடீர்னு இப்ப என்ன உங்களுக்கு இப்படி ஒரு யோசனை? இந்த 3 வருஷமா வராத யோசனை, இந்த 3 வருஷமா உங்களுக்கு வாழ்க்கை போயிட்டு தான் இருந்தது, இந்த 3 வருஷமா உங்க ஜீவன் உங்களுக்கு இருக்கத்தானே செஞ்சிச்சு, இந்த 3 வருஷமா ஏதோ ஒரு அரக்கஞ்சியாவது குடிச்சு நீங்க பொழைச்சிக்கிட்டு தான் இருந்தீங்க, இந்த 3 வருஷமா இல்லாத ஒரு யோசனை திடீர்னு இப்ப எதுக்கு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு அந்த 4 பேரை கூப்பிட்டு கேட்டா அவங்க சொல்ற பதில் நமக்கும் நலமா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு ராத்திரி அதை நானும் உங்களுக்கே சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள கூப்பிட்டு கேட்டா அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, இந்த 3 வருஷமா இருந்தோம் தான், உட்கார்ந்து இருந்தோம் தான், கிடைச்ச கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம் தான். பட் இப்ப எங்களுக்கு ஒண்ணு புரியுது, வாழ்றதுக்கும் சாகாம ஏதோ பிழைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறது எங்களுக்கு இந்த 3 வருஷம் கழிச்சு இப்ப புரியுது. சொல்லுங்க, இப்ப புரியுது. எத்தனை பேர் சத்தமா சொல்லுங்க, இப்ப புரியுது. வாழ்றதுக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நாட் டையிங், வாழ்றதுக்கும் ஏதோ பிழைச்சிட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க, என்ன இருக்குங்க? வித்தியாசம் இருக்கு. See, ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா முழுமையினுடைய அனுகிரகத்தை முழுமையா ஆண்டு வாழ்றதுக்கும் மாறாக கலரைக்குள்ள கடந்து போராடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவருடைய ஃபுல்னஸ்ல, அவருடைய சம்பூர்ணத்துல நம்ம திருப்தி அடைகிறதுக்கும் இல்லாமையில பாதாளத்துல, ஐ மீன் கிரேவ்ல, சுடுகாட்டுல கிடக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வாழ்க்கையில பரவாயில்லைங்க, ஓகேங்க அப்படின்னு சொல்றதுக்கும், இல்ல உண்மையா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாழ்க்கையில சிலதெல்லாம் சண்டையை தவிர்த்துக்கலாங்கிறதுக்காக பேசாம இருக்கிறதுக்கும், உண்மையான சமாதானத்தோட வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாழ்க்கையில ஏதோ இல்லைங்காம அப்படியே இருக்குங்க, போய்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கும், எனக்கு எதெல்லாம் சொந்தமானதோ தகுதியானதோ அதெல்லாம் வச்சு நான் வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கும், நிறைவான ஆசீர்வாதத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஒரே நேரத்துல வாழ்ந்துட்டும் செத்துட்டும் இருக்க முடியாது. சொல்லுங்க, ஒரே நேரத்துல, சத்தமா சொல்லுங்க, ஒரே நேரத்துல வாழ்ந்துட்டும் செத்துட்டும் இருக்க. சத்தமா சொல்லுங்க, ஒரே நேரத்துல வாழ்ந்துட்டும் செத்துட்டும் இருக்க. அப்போ இன்னைக்கு ராத்திரி I came to tell someone, போதும், உங்களுக்கு நீங்களே பொய் சொன்னது போதும். சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க பக்கத்துல பார்த்து பொய், இது வரைக்கும் நீங்க பொய் சொன்னது, இது வரைக்கும் நீங்க பொய் சொல்லிக்கிட்டது, உங்களுக்கு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிட்டது. என் மாமனார் வீட்டில் அவங்களுக்கு வீடெல்லாம், அவங்க ஒரு வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ஒரு வீடு கட்டின போது அவங்களுக்கு ஒரு வீடெல்லாம் கட்டி கொடுத்து, அவங்களுக்கு வாழ்கிற தேவையான மாதிரியான வசதியெல்லாம் செட் பண்ணி வச்சு கொடுத்து, எல்லாம் பண்ணி எல்லாம் என்னென்ன வேணுமோ ஒரு வீட்டுக்கு ஏசி, டைனிங் ஹாலு, அது டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜு, டிவின்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சு, டிவியும் அந்த வரிசையில் ஒன்று வாங்கி செவத்தில் என்ன செஞ்சுருக்குன்னா நமக்கு மாட்டி வச்சுருக்கு, எல்இடி டிவி மாட்டி வச்சுருக்கு. ஆனால் அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரு பழைய டெக் டிவி என்ன செய்யுதுன்னா, அது அந்த ஷெல்ஃபில் இருந்து அதுக்கு மேலே இந்த எல்இடி டிவி என்ன செய்யும்னா, இவங்க ஹாயாக சோஃபாவில் உட்காந்து ரிமோட் கண்ட்ரோலில் வேலை செஞ்சு பார்க்குறது எந்த டிவின்னா இப்போ செவத்தில் மாட்டிருக்கிற எல்இடி டிவியை தான். ஆனால் இந்த டிவி என்ன செய்யறது இல்லைன்னா, இது அங்கேயே தான் இருக்கு. இது இப்படி ஒரு ஸ்டாண்டில் அந்த டிவி, அதுக்கு மேலே செவுத்துல இந்த டிவி என்ன செய்யுது பார்த்தா. இப்போ என்ன புரியணும், என்ன அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா, இதுக்கு மேலே அது வேலை செய்யாதியா, அது இனி என்ன ஆண்டனா போட்டாலும், அதுக்கு இனி என்ன வயர் சுற்றினாலும், இதுக்கு மேலே இந்த டிவி இதுக்கு மேலே என்ன செய்யாதுன்னா, இது உடஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கோ, இது முடிஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கோங்க, இது அவ்வளோதான் ஒத்துக்கோங்க. அதை செய்யாம அதை வச்சுக்கிட்டே இருந்துட்டு எல்இடியை மேலே மாட்டியிருந்தாலும் இந்த உடஞ்சதை, இந்த டப்பாவை அங்கேயே அதையும் என்ன செஞ்சிருக்கிறோம், அதை இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் பல சமயத்தில் அது முடிஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு, அது இனிமேல் வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை தூக்கி வீசாம அதுக்கு வேற ஒரு பொய்யை சொல்லிட்டு நாம் அதை நம்ம கூடவே நம்ம வாழ்க்கை பயணத்தில் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோமே, அது தப்பு. நமக்கு நாமளே சொல்லிக்கிற எல்லா பொய்யையும் இன்னைக்கு ராத்திரி தூக்கி வீசணும். இப்படி தான் இருக்கும்.
இப்படி தான் இருக்கும், கஷ்டம் இப்படி தான் வரும், பணம் இப்படி தான் நெருக்கடியாகும், இப்படி தான் வேலை இருக்கும், இப்படி தான் படிப்பான், இப்படித்தான் இருப்பான், இப்படி தான் நமக்கு நாமளே சொல்லிக்கிற போய் நாமளே கொஞ்சம் சாதாரணமாக வாழ்ந்துட்டு இதுவே நல்லா தான் இருக்குது, இதுவே சந்தோஷமாக தான் இருக்குது, இதுவே ஆச்சரியமாக தான் இருக்குன்னு சொல்லி, ஆனால் உள்ளுக்குள்ள நமக்கு வேதனை இருக்கான வெளியில் இப்படி கவர் பண்ணிக்கிற இந்த பொய்யை நாம் முதல்ல நம்மளோட நிலைமையை ஹானஸ்டாக நாம் ஒத்துக்கணும். அவங்களோட நிலைமையை ஹானஸ்டாக ஒத்துக்கிட்டு சொன்னாங்க, இங்கிருந்தாலும் சாவோம், உள்ள போனாலும் 3 வருஷமா உட்காந்துட்டோம், இப்போ யோசிக்கிறோம், இப்போ எனக்கு புரியுது, வாழ்றதுக்கும் நல்லா வாழ்றதுக்கும் ஏதோ பிழைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இனி நான் நல்லா வாழணும், ஆண்டவர் எனக்கு கொடுத்துருச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வந்ததே பூரணமா நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க, சம்பூர்ணமா நம்ம வாழணுங்கிறதுக்காக தான் அவர் நமக்காக வந்தார். ஆகவே இனி நாம போய் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, நம்ம நிலைமையை ஹானஸ்டா ஒத்துக்கிறது தான் நாம செய்ய வேண்டிய முதல் வேலை. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேங்க? 2, நம்மளோட சவகாசம், யாரோட கூட்டணி வச்சுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, யாரோட கூட்டணி வச்சுக்கிறோங்கிறது ரொம்ப, ஏன்னா தவறான ஆட்களோட நம்ம கனெக்ட் ஆகி இருந்தா நம்மளோட பயணத்தினுடைய முடிவும் தவறாக தான் என்ன செய்யும். பிகாஸ் லைஃப் ஆல்வேஸ் பாயில்ஸ் வித் 2 questions. வாழ்க்கை என்பது 2 கேள்விகளால் ஆக்கப்பட்டது. 1, நான் எங்கே போகிறேன், 2, யார் என் கூட வர்றா. சொல்லுங்க, 1, நான் எங்கே போகிறேன், 2, என் கூட யார் வர்றா. சொல்லுங்க, நான் எங்கே போகிறேன், என் கூட யார் வர்றா. சத்தமாக சொல்லுங்க, நான் எங்கே போகிறேன், என் கூட. ஏன்னா நாய்க்கு பக்கத்தில் படுத்தா எந்திரிக்கும் போது அது மேலே இருந்த பூச்சி நம்ம மேலேயும் கண்டிப்பாக இருக்குங்கிறத நாம் என்ன செய்ய முடியாது, மறுக்கும். படுத்தது நாய் கூடன்னா நாய்க்கு பக்கத்தில் படுத்து எந்திரிச்சா கண்டிப்பாக அந்த நாய் மேலே இருந்த தெனாசு நம்ம மேலேயும் என்ன செய்யும் எந்திரிக்கும் போது. இப்போ நம்மளையும் அதோட முடியிலேருந்து எடுக்கிற மாதிரியே நம்ம மேலே இருந்தும் எடுத்து தான் ஆகணும். அப்போது கனெக்டட் வித் ராங் பீப்புள், தவறான ஆட்களோடு நமக்கு தொடர்பு இருந்தால் அப்போ முடிவும் எப்படி தான் இருக்கும்னா அப்படி தான் இருக்கும். சொல்லுங்கள், எப்படி தான் இருக்கும்? பல சமயத்தில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நீ எங்கே போகிறேன்னு எனக்கு சொல்லாத, யாரு கூட போகிறேன்னு சொல்லு, நீ எங்கே போகிறேன்னு நான் என்ன செஞ்சிடறேன் கரெக்டாக சொல்லிடுறேன். உன்னோட பிளானை, உன்னோட பிஸ்னஸ் பிளானை என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உன்னை யார் மென்டார் பண்ணுறா, உன்னை யார் வழி நடத்துகிறா, உனக்கு யார் ஆலோசனை பண்ணுறா, உனக்காக யார் ஜெபிக்கிறா, உன்னோட இன்னர் சர்க்கிள், உன் ஃபோன் எடுத்தால் உன்னோட டயல் லிஸ்ட்டில், ஸ்பீட் லிஸ்ட்டில் முதல் யார் பேர் வருது அது சொல்லும் உன்னோட முடிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. எல்லா ஆகாவளிகளோட பேர் இருந்தால் டயல் லிஸ்ட்டில், ஸ்பீட் லிஸ்ட்டில் எடுத்த உடனே அவங்களோட கால்ஸ் தான் பேசுவோம், அவங்களோட தான் சாவகாசம் வச்சிருக்கிறோம், அவங்க கூட தான் கூட்டணி வச்சிருக்கிறோம்னா அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, ஏன்னா the feathers of the bird flocks togetherம்பாங்க. பறவையோட இறக்கையில் அது ஒன்று அடித்து 2 ஒரே மாதிரி தான் என்ன செய்யும். அப்போது ஒரு ஆள் கூட இருந்தால் இன்னொரு ஆளும் அதே மாதிரி தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஸோ அப்போது 2 நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, இந்த தவறான ஆட்களோடு இருக்கிற தொடர்புகளை துண்டிச்சுட்டு யாராவது நல்லா முன்னாடி முன்னேறி போகிற ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்து அவங்களோட நாம் சேர்ந்துக்கிறது தான் நாம் சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய 2வது வேலை. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்கிறேன்? எத்தனை பேருக்கு சங்கீதம் ஒன்றெல்லாம் தெரியும், துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிக்காம பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல. ஏன்னா ராங் பீப்புளோட தொடர்பு இருந்தா உன் லைஃப் ராங்கா தான் போகும். அதனால ரைட் பீப்புளோட தொடர்பு வச்சுட்டா லைஃப் ரைட்டா இருக்கும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? சமரியாவில் அந்த நாட்கள்ல 30,000 40,000 பேர் இருந்ததா ஒரு கணிப்பு சொல்றாங்க. நமக்கே இருக்கு, அக்கௌண்ட் இருக்கு, நம்ம அவங்க தொகையிட்ட பாப்புலேஷனை கணக்கு பண்ணின அக்கௌண்ட் எல்லாம் பைபிள் இருக்கு. தோராயமா 30,000 40,000 பேர். சொல்லுங்க, எத்தனை ஆயிரம் பேருங்க? 30,000 CDC அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. நமக்கு எப்படி WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி CDCன்னு ஒரு அமைப்பு இருக்கு, சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு சுகாதார அமைப்பு இருக்கு. அந்த சுகாதார அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு குஷ்டரோகம் அன்ட்ரீட்டடாக இருந்துச்சுன்னா அதை வைத்தியம் பார்க்காம அதை கேர்லெஸ்ஸாக ஒரு குஷ்டரோகத்தை விட்டால் 4% அதனுடைய இன்ஃபெக்ஷன் அதை சுற்றி இருக்கிற ஜனங்களை தாக்கும் அப்படின்னு CDC ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அன்ட்ரீட்டடாக விடப்பட்ட வைத்தியம் பார்க்கப்படாத பராமரிக்கப்படாத ஒரு குஷ்டரோகம் 4% பேருக்கு அது என்ன செய்யும், பரவும். அப்போ இங்கே ஒரு 40,000 பேர், 30,000 40,000 பேர் இருந்தாங்க அப்படின்னு அந்த நாட்களுடைய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையை நம்ம கணக்கில் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 1200 பேர் அந்த நாட்களில் குஷ்டரோகிகளாக இருந்திருக்கணும். எத்தனை பேர் இருந்திருக்கணுங்க? ஏன்னா ஒரு குஷ்டரோகம் அன்ட்ரீட்டடாக விடப்பட்டா அது வைத்தியம் பார்க்கப்படாமல் விட்டால் 4% அது என்ன செய்யும், பரவுங்கிறது தான் CDCயோட ரிப்போர்ட். அப்போ
40,000 பேரை கணக்கில் வச்சுட்டாலும் குறைஞ்சபட்சம் 1200, சரி 1200 ரவுண்டாக 1000 ஆக்கிக்கலாம். நம்ம துணி கடையில் காய் கடையிலலாம் வாங்கும்போது ரவுண்டாக வச்சுக்கோங்க அண்ணாச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி ரவுண்டாக 1000 ஆக்கிக்கலாம். சொல்லுங்கள், ரவுண்டாக என்ன பண்ணிக்கலாம்? சுத்தமாக ரவுண்டாக எத்தனை பேருங்க? அப்போ 1000 பேர் குவாரண்டைனில் இருக்காங்க. ஒரு 4 பேர் மாத்திரம்தான் முடிவு பண்ணுறாங்க நாம் இங்கே இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு. எத்தனை பேர் முடிவு பண்ணுறாங்க? பாக்கி 996 பேருக்கு அது சௌகரியமாக தான் இருக்குது. இப்படி போதும், இப்படியே சொரிஞ்சுக்கிட்டு எனக்கு நான் சொரிஞ்சு விட, உனக்கு நீ சொரிஞ்சு விட, உன் ரத்தத்துக்கு நான் மருந்து வைக்க, என் ரத்தத்துக்கு நீ மருந்து வைக்க, உனக்கு கிடைச்ச கஞ்சி கொஞ்சம் நீ எனக்கு கொடுக்க, உன் பச்சை மிளகா கொஞ்சம் நான் கடிச்சுக்கன்னு இந்த 996 பேர் இதில் எப்படி தான் இருக்காங்கன்னா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இந்த 4 பேர் இல்லை, இனி இங்கே இருக்க முடியாது, கிளம்பியே ஆகணும், இங்கே இருந்து சாக முடியாது, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க முடியாது, இந்த இடத்த விட்டு கிளம்பியே ஆகணும்னு ஒரு 4 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, அப்போ 996 பேர் ஒரு பாதையில் போகிறாங்கங்கிறதுக்காக அந்த பாதையில் தான் நானும் போயாகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 பேர் இங்கே இருந்தாலும் சாக போகிறோம், அங்கே இருந்தாலும், இங்கிருந்து நாம் சாக வேண்டியது என்ன, அங்கே தான் போய் பார்ப்போமேன்னு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ற மாதிரியான ஆட்களோட அந்த ஒருத்தர் இந்த 4 பேர் வச்சுக்கிட்ட தொடர்பு தான் அவங்க அன்னைக்கு அத்தனை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சுன்னா எத்தனை பேர் புரிஞ்சு சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? Hallelujah. See, you got to be careful. மற்றவங்களுக்கு எது நார்மலாக இருக்கோ அது எனக்கும் நார்மலாக தான் இருக்கணும்னு அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனநிலையிலிருந்து முதல் நீங்கள் வெளியில் வாங்க. உனக்கு நார்மலாக இருக்குங்கிறதுக்காக அது எனக்கும் நார்மலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு இது ஓகேங்கிறதுக்காக எனக்கு இது ஓகேவா இருக்கணும்னு அவசியம். சத்தமாக சொல்லுங்க, அவசியம். உனக்கு இதில் ஒன்றும் தப்பாக தெரியலங்கிறதுக்காக எனக்கும் இதில் ஒன்றும் தப்பாக தெரியக்கூடாதுன்னு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு கிடைச்சதுலேயே இதுதான் பெஸ்ட்டுன்னு உனக்கு இருக்கிறதுனால எனக்கும் இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு இதுதான் கிடைச்சிருக்குங்கிறதுக்காக எனக்கும் இதுதான் ஆண்டவர் வச்சிருக்காருன்னு நான் நினச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு எது நார்மலோ அது எனக்கும் நார்மலாக இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. இந்த 4 பேர் அப்படி தான் முடிவெடுத்தாங்க. 996 பேர் உங்களுக்கு இது நார்மலாக இருக்குது, உங்களுக்கு இது பரவாயில்லன்னு தோணுது, உங்களுக்கு இப்படியே இருந்தால் போதும்னு தோணுது. ஆனா எங்களுக்கு அப்படி தோணல, நாங்க இங்கிருந்து அடுத்த நிலைமைக்கு போறோம்னு ஒரு 4 பேர் முடிவெடுத்த மாதிரி நானும் முடிவெடுக்கிறேங்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நம்முடைய மைண்டை பிசாசு எப்படி பர்வர்ட் பண்ணுறான்னா, எப்படி கெடுக்கிறான்னா, அவன் அண்ணன்டா, அவன் தம்பிடா, அவன் தங்கச்சிடா, அவன் அக்காடா, அவன் அம்மாடா, அவன் அப்பாடா, உன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவடா, இப்படி எல்லாம் சொல்லி நம்மளை என்ன பண்ணுறான்னா, நீ வந்து நம்மளை வந்து இந்த நிலைமையை தாண்டி வாழ்கிறத விட அவங்களோடவே இருந்து அதுதான் நீ அவங்களோட பண்ணியிருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு நல்லது, அவங்களுக்கு உனக்கு இருக்கிற உறவுக்கு அதுதான் நல்லதுன்னு பிசாசு நம்ம மைண்டுக்குள்ளெல்லாம் தப்பாக சொல்கிற அந்த பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை நம்ப. உனக்கு ஓகேங்கிறதுக்காக எனக்கு ஓகே இல்லை, நீ இதுல திருப்தியா இருக்கேங்கிறதுக்காக நான் இதுல திருப்தியா இருக்க போறதில்லை. உனக்கு இதுதான் பெஸ்ட்ங்கிறதுனால எனக்கும் இதுதான் பெஸ்ட்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு இதைத்தான் கர்த்தர் கொடுத்திருக்காருங்கிறதுக்காக எனக்கும் இதைத்தான் கர்த்தர் வச்சிருக்காருன்னு எந்த கட்டாயம் இல்லை. நான் இதை தாண்டி அடுத்த ஒரு அளவுக்கு போக நினைக்கிறேன். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? அது ஒரு மிகப்பெரிய பொய்ங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்கள விட்டுறாத, அவங்களையும் சேர்த்துக்கோ, அவங்களையும் வச்சுக்கோ, அவங்களோடவே இருந்து செத்துரு. இன்னொரு அளவுக்கு போய் வாழ்றதை விட அவங்களோடவே இருந்து செத்துரு. யாரை காப்பாற்றுறதுக்காகவும் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ள, யாருக்காக சாகிறதுக்காகவும் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுக்கல, யாருக்காகவும் தியாகம் பண்ணுறதுக்காக கர்த்தர் தெரிந்தெடுக்கல. ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையை இன்னொருத்தனோட சேரணுங்கிறதுக்காக சாகிறதுக்கு நாம விட்டு கொடுக்க கூடாது. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? யாருக்காகவும் கர்த்தர், யாருக்கோ சாகிறதுக்காக என்ன கர்த்தர் மீட்டெடுக்கல, யாருக்கோ சேவை செய்யறதுக்காக, யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக என்ன கர்த்தர் கொண்டு வரல. அப்போ உன்னோடவே சேர்ந்து சாகிறதுக்கு நான் தயாரா இல்லை, மாறாக அடுத்த அளவுக்கு போக போறேங்கிறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த 996 பேர் நீங்க எங்க கூட வரலைன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நாங்க ஒரு முடிவெடுக்கிறோம், நாங்க இனிமேல் இங்க இருக்க போகிறது இல்லை. ஸோ என்ன பிரச்சனைனா, நம்ம அடுத்த நிலைமைக்கு போக முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஒன்று நமக்கு நாமளே சொல்லிக்கிற போய், 2 நாம் வச்சுக்கிற கூட்டணி. இதில் இன்னொரு ரகசியம் என்னன்னா, நம்ம கூட்டணி என்ன மாதிரியே பிரச்சனை இருக்கிற ஆட்களோட நான் கூட்டணி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் விழுகிற பாவத்தில் மாதிரியே அவனும் பாவத்தில் விழுகிறவனோட எனக்கு தொடர்பு, என்ன மாதிரியே போராட்டம் இருக்கிறவனோட எனக்கு தொடர்பு, என்ன மாதிரியே சிக்கல் இருக்கிறவனோட தொடர்பு. அப்படி இருக்கிற ஆட்களோட தொடர்பு வச்சுக்கிட்டா
கண்டிப்பா அடுத்த நிலைமை நான் என்ன செய்ய முடியாது, சிந்திக்கவே முடியாது. என்னோட பொருளாதாரம், என்னோட வசதி, என்னோட வாழ்வாதாரம், என்னோட தகுதி, இதுக்கு தகுந்த ஆட்களோடவே நான் என்ன செய்யக்கூடாது, கூட்டணி வச்சுக்கிட்டா அப்ப எனக்கு அந்த சின்ன வட்டத்தை. அதனால தான் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நாம் பேசிகிட்டு இருக்கிற நம்ம ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேரில் இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கேன்னு நான் தான் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்னோட சர்க்கிள் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். இந்த 4 பேர்த்த விட்டுட்டு அடுத்த ஸ்மார்ட்டான ஆட்களை தேடி நான் என்ன செய்யணும், போகணும். நான் வச்சிருக்கிற சாவகாசத்தில் நான் தான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன், இந்த 10 பேரை விட நான் தான் ரொம்ப பரிசுத்தம்னா என்ன அர்த்தம், இந்த 10 கழட்டி விட்டுட்டு அடுத்த ஆட்களோட நான் என்ன செய்யணும்னா போய் சேரணும்னு அர்த்தம். நான் இருக்கிற சாவகாசத்தில் நான் தான் நல்லா இங்கே ஜெபிக்கிறவன் அப்படின்னா, நம்ம 4 பேரில் நான் தான் நல்லா ஜெபிக்கிறாள்னா நான் என்ன செய்யணும்னா என்ன அங்கிருந்து கழட்டிட்டு அடுத்த இடத்துக்கு போய் என்னை விட நல்லா ஜெபிக்கிற ஆட்களோட என்ன செய்யணும். அப்பதான் என் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். இந்த 996 பேர், இந்த 996 பேர் அவங்களுக்கு இருக்கிற டிஸ்பங்க்ஷனோட, அவங்களுக்கு இருக்கிற குறைவுகளோட ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி தாவி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த 4 பேர் இல்லை, இதை தாண்டி அடுத்த ஒரு அளவை தேடி போனோம்னு நினைச்சாங்க பாருங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையில சிலதெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு ரகசியமா இருந்ததுன்னா இன்னைக்கு ராத்திரி நாமளும் கிளம்ப வேண்டிய இடத்தை விட்டு, கிளம்ப வேண்டிய ஆட்களை விட்டு, கிளம்ப வேண்டிய நேரத்தில் கிளம்பிட்டா கண்டிப்பா நாம சிலதெல்லாம் சுதந்திரிக்க முடியும். தான் எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்றேன்? ஹalleluya, சத்தமா ஹalleluya, சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்க. நான் யாருங்க? ஃபர்ஸ்ட். சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் போற இடம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட். சத்தமா சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சில சமயம் எங்கள் வீட்டில் அவங்க, ஐயோ நம்ம இங்கே போகிறதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணணுமா, இங்கே போகிறதுக்கு இப்படி நகை போடணுமா, இங்கே போடுறதுக்கு இப்படி போகணுமா, இங்கே போகிறதுக்கு நாம் போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்க. நாம் போகிற இடம் நாம் யாருங்கிற நம்மளோட அடையாளத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு நாம் விடக்கூடாது. நாம் போகிற இடம் ஃபர்ஸ்ட் கிளாஸோ, செகண்ட் கிளாஸோ, தேர்ட் கிளாஸோ, இடம் பிரச்சனை இல்லை. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்போ நான் யாரோட சேரணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். யாரோட கூட்டணி வச்சுக்கணுங்கிறது என்னோட முடிவு. அந்த கூட்டணி நான் சிறந்த ஆட்களோட நான் கனெக்ட் வச்சுக்கிட்டேன்னா அடுத்த லெவலுக்கு என்ன அது கொண்டு போக. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹalleluya சொல்கிறேங்க? 3, அவங்க எடுத்த முடிவு, கிளம்பலான்னு அவங்க எடுத்த முடிவு. இருட்டோட அந்த வசனம் சொல்லுது, இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது ட்வெலைட்டில் அவங்க கிளம்பினாங்க. எபிரேய வார்த்தை சொல்லுது டஸ்கில், ஒரு மங்கலான நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, கிளம்பினாங்க. கிளம்புறீங்க. இத்தனை 3 வருஷமாக இருந்துட்டீங்க. 3 வருஷமாக இருந்துட்டு 3 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு ஞானோதயம் வந்துச்சு, கிளம்பணும்னு சந்தோஷம். இப்போ கிளம்பாட்டி என்ன, பளிச்சுன்னு வெளிச்சம் தெரிஞ்சதுக்கப்புறம், பளிச்சுன்னு கேரண்டி கிடைச்சதுக்கப்புறம், பளிச்சுன்னு புரிஞ்சதுக்கப்புறம், பளிச்சுன்னு தெளிவானதுக்கப்புறம் கிளம்பினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னால் அந்த 4 பேர்த்த கூப்பிட்டு கேட்டால் கிளம்புறதுன்னு முடிவு எடுத்துட்டோங்க. இனி வெளிச்சம் வரணும், பளிச்சுன்னு ஆகணும், கேரண்டி கிடைக்கணும், நல்லா புரியணும், நல்ல தெளிவடையணும், அதில் ஒரு கம்ப்ளீட்டாக அதோட விளக்கமெல்லாம் புரியணும், அப்புறம் தாங்க இறங்கணும்னு நினச்சிட்டு இங்கே இருந்து அந்த வெளிச்சம் வரதுக்குள்ளே செத்து போகிறத விட அப்படிக்கு இப்படி தத்தி கிப்பி ஒரு அடி எடுத்து வச்சா நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதி செய்யப்படுகிறது. நான் ஒரு அடி எடுத்து வச்சா அடுத்த அடி எனக்காக கர்த்தர் எனக்கு பாதை காட்டி என்னை நடத்துவார். ஆகவே மங்களா இருக்கு, நல்லா தெரியல, கொஞ்சம் வெளிச்சம் பளிச்சுன்னு இல்லை, கொஞ்சம் டஸ்கியாக தான் இருக்கு, கொஞ்சம் மங்களா தான் இருக்கு, கொஞ்சம் இருட்டா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, புறப்படணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இனிமேல் இங்க இருக்க முடியாதுங்கிற மாதிரி சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இவங்க புறப்பட்ட உடனே இவங்க அங்கே போய் சேர்றதுக்குள்ள அங்கே போய் பார்த்தா சீரியர்கள் தன்னுடைய பாளைய இராணுவத்தை எல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, குதிரைகளை சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு சீரியர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஏன், இவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் அங்கே என்ன செஞ்சுட்டாரு. அப்போது இப்படி சொல்லி முடிக்கிற, when you make a move, நீங்களும் நானும் கிளம்பணும்னு முடிவெடுத்து கிளம்பிட்டா God will make a way. நாம ஒரு சின்ன மூவ் கொடுத்தா போதும், கர்த்தர் நமக்காக வழியை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்றேன்? இவங்க 4 பேர் ஒரு சின்ன மூவ், நம்ம கிளம்பலாயா அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பின உடனே கர்த்தர் இவர்களுக்காக முன்னாடியே போய் வழியை ஆயத்தப்படுத்தி அங்கிருந்தவங்க எல்லாம் துரத்தி விட்டு அங்கிருந்ததெல்லாம் இவங்க சொந்தமாக்கிக்கும்படி, சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்றீங்க? பிசாசோட இன்னொரு தந்திரம் என்னன்னா,
வாட் இஃப் இத்தனை நாள் இருந்துட்ட, இப்போ போற, இந்த இருட்டில் போற, நல்லா தெரியாத போது போற, நல்ல வருமானம் வரும்னு புரியாத போது கால் எடுத்து வைக்கிற, இப்போ போய் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, இப்போ உனக்கு ஏதாவது போராட்டம் வந்துருச்சுன்னா, இப்போ நீ கடனில் சிக்கிக்கிட்டீங்கன்னா, இப்போ போய் நீ தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்படின்னு எல்லாம் பிசாசு உங்ககிட்ட கேட்கும்போது, இப்போ ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது அவனை பார்த்து சொல்லுங்க, எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனா என் தேவன் எனக்காக ஏதாகிலும் கண்டிப்பா செய்வார், அதை கண்டிப்பா நன்மையாகத்தான் என்னுடைய தேவன் செய்வார். இது நான் கிளம்ப வேண்டிய நேரம்னு சொல்லி எந்திரிச்சு இன்னைக்கு ராத்திரி கர்த்தரை நோக்கி பாருங்க. இது நானும் நீங்களும் புறப்பட வேண்டிய நேரம், கிளம்ப வேண்டிய நேரம். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வன்யா, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி உங்க வாய்களை திறந்து சத்தமா என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார்? வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவா, செய்திடும். ஏன் கிளம்புற? இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு ஏன் கிளம்புற? ஏன் என்னை விட்டுட்டு போறேன்னு உங்க கடனோ வியாதியோ இல்லைன்னா சில ஆட்களோ சில சூழ்நிலையோ உங்களை இதுவரைக்கும் அவமதிச்ச சில எல்லைகளோ இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் திடீர்னு? இவ்வளோ நாள் உனக்கு இது நல்லா தான் இருந்தது, இவ்வளோ நாள் நீ சமாளிச்சுட்டு தான் இருந்த, இவ்வளோ நாள் நீ உயிரோட தான் இருந்த, இவ்வளோ நாள் எப்படியோ வாழ்ந்துட்டு தானே இருந்த, இப்படியே இருந்துட வேண்டியது தானேன்னு சொன்னா சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி அந்த சூழ்நிலையை பார்த்து இவ்வளவு நாள் இருந்துட்டேன், பட் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் எங்க கண்களை திறந்து விடுகிறார். இனி இப்படி இருக்க நான் தயாரா இல்லை, என் வாழ்க்கையை நான் இப்படி முடிக்க தயாரா இல்லை. இந்த ஒரு சின்ன வட்டத்துல, இந்த ஒரு சின்ன சம்பளத்துல, இந்த ஒரு சின்ன வீட்டுல, இந்த ஒரு சின்ன ஆவிக்குரிய அனுபவத்துல, இந்த ஒரு சின்ன பொருளாதார மேன்மையில, இந்த ஒரு சின்ன சந்தோஷத்துல என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க தயாரா இல்லை அப்படிங்கிறவங்க மாத்திரம் சத்தமா சொல்லுங்க, நான் அப்படி என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்றேன்? ஹalleluya, ஹalleluya. ஏன் எங்களை விட்டுட்டு போறேன்னு சில ஆவிகள், சில மனிதர்கள், சில சூழ்நிலைகள் உங்களை பார்த்து கேட்கும். அந்த 996 பேர் அந்த 4 பேர்கிட்ட கேட்காமையா இருந்திருப்பாங்க. ஏண்டா ஏண்டா இருங்கடா அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த 996 பேரும் சொல்லாமையா இருந்திருப்பாங்க. உங்களுக்கு இது ரைட்டுங்கிறதுக்காக எனக்கும் இது ரைட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குதுங்கிறதுக்காக நானும் சந்தோஷப்படணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் கிளம்புறேன். நாங்க 4 பேர் அடுத்த லெவலுக்கு போக, இவன் அடுத்த லெவலுக்கு போக தயாரா இருக்கிறான். ஏன்னா ஒருத்தன் தான் சொல்றான் நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன அப்படின்னு ஒருத்தன் தான் சொல்றான். அந்த ஒருத்தன் கூட மத்த 3 பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க? டே அவன் போனா போட்டுண்டான்னு இந்த 3 பேர் அந்த 996 பேர் இழுக்காமையே இருந்திருப்பாங்க. இல்ல உங்க கூட இருக்கிறத விட இதை விட அடுத்த லெவல் ஆட்களோட நான் தொடர்பு வச்சுக்கிறது தான் என் வாழ்க்கையில நான் அடுத்த அளவுக்கு போகிறதுக்கு எனக்கு பிரயோஜனமா இருக்கணும் முடிவெடு. மங்களா இருக்கே, இப்ப வாழ்க்கை பளிச்சுன்னு பிரகாசமா இல்லையே, வருஷமே முடிய போதே, சம்பளம் வேற கம்மியா இருக்கே, இருந்த வேலையும் போச்சே, நடந்துட்டு இருந்த வியாபாரம் நின்று போச்சே, சம்பளம் இல்லையே, ஆள் இல்லையே, காரியங்கள் இல்லையே, இப்ப போய் நீ முடிவெடுத்து வைக்கணுமா? இப்ப போய் கால் எடுத்து வைக்கணுமா? நல்ல பளிச்சுன்னு தெரியட்டும், உனக்கு சிலதெல்லாம் நல்ல உறுதியாகட்டும், அப்புறமா கிளம்புன்னு உங்களை பார்த்து சொல்லுவான். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்த. நான் ஒரு சின்ன மூவை என்னுடைய ஆண்டவரை நம்பி நான் செஞ்சேன்னா கர்த்தர் எனக்காக பெரிய வழியை உண்டு பண்ணுவார். அந்த வழி கண்டிப்பா நன்மையாகத்தான் இருக்கும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்ல? ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா இத்தனை நாள் நீ இங்கே இருந்து பழகிட்ட, ஏதாவது உனக்கு தப்பா நடந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொன்னா எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க ஆண்டவர் எங்களுக்காக ஏதாகிலும் ஹalleluya சத்தமா ஹalleluya. இனியலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். இனியலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும்
கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் கரங்களை உயர்த்தி. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா ஞானியே, உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என் தேவன் எனக்கா. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை பார்த்து இந்த விசுவாசத்தோட நாம இந்த ஜெபத்தை முடிக்க போகிற. கர்த்தர் எனக்காக ஏதாகிலும் செய்வார். நான் கொஞ்சம் நகரும் போது, நான் கொஞ்சம் அசையும் போது, கொஞ்சம் நான் கிளம்புறதுக்கு விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் எனக்காக ஏதாகிலும் செய்வார். இது நான் உட்கார வேண்டிய நேரம் இல்லை. ஹானஸ்டா என்னோட நிலைமை நான் ஒத்துக்க போறேன். ராங் பர்சன்ஸோட எனக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் நான் துண்டிச்சுக்க போறேன். டிம்மா தான் இருக்கு, டஸ்கியா தான் இருக்கு, ட்வெலைட்டா தான் இருக்கு, இருட்டா தான் இருக்கு. ஆனாலும் நீதிமானுடைய பாதை பட்ட பகல போல வெளிச்சமா இருக்கும். கர்த்தர் மாற்றுவார். அந்த நம்பிக்கையோட நான் புறப்பட்டு போக போறேன். ஏன்னா இது கிளம்ப வேண்டிய நேரம்னு சொல்லி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.